ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாட்ச் மாடல் ப்ரேஸ்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு வாட்சோட ஹெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதனுடைய ஸ்ட்ரிப் டேமேஜ் ஆகிட்டு, ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிப்புக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் மாடலில் இந்த வாட்சை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் பீட்ஸ் 2 கலரில் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் எடுத்திருக்க பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஜெல்லி பீட்ஸும் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி மார்பிள் பீட்ஸ். ஸோ இந்த 2 கலர் கம்பைன் பண்ணி தான் இந்த ப்ரேஸ்லெட் நான் ரெடி பண்ண இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ப்ரேஸ்லெட்டோட சைஸ் 7 இன்ச் சைஸில் தான் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண இருக்கிறோம். இந்த வாட்சோட ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் சைஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த 7 இன்ச்சில் 2 இன்ச் மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 5 இன்ச் தான் நமக்கு இருக்கும். இந்த 5 இன்ச்சை நீங்கள் டேப்லேயே இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச் வரும். இந்த 2.5 இன்ச் ஒரு சைடும் இன்னொரு சைட்லேயும் 2.5 இன்ச்சும். ஸோ அந்த மாதிரி வாட்சோட 2 சைட்லேயுமே 2.5 இன்ச் சைஸில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணணும். உங்களுடைய ப்ரேஸ்லெட் சைஸு நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வாட்சோட அந்த ஹெட்டும் எந்த சைஸில் இருக்குது, அது போக மிச்சத்துக்கு தான் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு நமக்கு எலாஸ்டிக் தேவைப்படும். ஸோ எலாஸ்டிக் நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு தான் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வந்திருக்கோ அதில் டபுளாக எடுத்துடுங்க. இப்போ எனக்கு 2.5 இன்ச் வந்திருக்கிறதுனாலக்கு நான் ஒரு 5 இன்ச்சு சைஸில் எலாஸ்டிக் போதும். ஸோ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கூட நம்ம எடுத்துக்கும் போது நம்ம திருப்பி நாட் போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு 6 இன்ச்சு சைஸில் எடுத்துருக்கிறேன். பட் இந்த 6 இன்ச்சு நம்ம இதை டபுளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுளாக யூஸ் பண்ணும்போது 12 இன்ச்சு சைஸில் நமக்கு எலாஸ்டிக் தேவைப்படும். இப்போ எலாஸ்டிக்கை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வாட்சோட அந்த கம்பி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளாடி நம்ம விடணும். விட்டுட்டு அதில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பில் இந்த சைடில் இருக்கக்கூடிய எண்டை உள்ளே விட்டு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணணும். எலாஸ்டிக்கோட எண்டை இந்த மாதிரி ஈவனாக வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பீட்ஸ் பார்த்திங்கன்னா மார்பிள் பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு சேம் கலரே போதும் அப்படின்னா நீங்கள் சேம் கலர்லேயே பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2.4 இன்ச் சைஸில் தான் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு பாயிண்ட் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனாலக்கு இனி ஒரு பீட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2.7 இன்ச் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம 2 சைட்லேயுமே பீட்ஸ் ஆட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒருக்கா மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே நீங்கள் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை லாக் பண்ணிக்கணும் இந்த எலாஸ்டிக்கை. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் செல்லோ டேப் போட்டு கீழே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செகண்ட் லேயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ செகண்ட் லேயரும் அதே மாதிரி தான் 12 இன்ச்சு சைஸில் நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதை தான் செகண்ட் லேயரும் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ இதில் ஜெல்லி பீட்ஸ் நான் பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த பிளாக் கலரை இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வாட்ச் மாடல் ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் இந்த ப்ரேஸ்லெட்டில் வரும். ஏன்னா இதனுடைய ஹெட்டு கொஞ்சம் வீதியாக இருக்கிறதுனாலக்கு நமக்கு இதில் ஒரு 3 லேயர் வர்றது மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய வாட்சோட ஹெட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 லேயர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லேயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட வித்து எனக்கு அதிகமாக இருக்கிறதுனாலக்கு தான் இதில் நான் ஒரு 3 லேயர் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய வாட்சோட லென்த்தை பொறுத்து தான் லேயர் நம்ம ரெடி பண்ண முடியும். இதில் எடுத்துருக்கிற எலாஸ்டிக் நான் சாஃப்ட் எலாஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த எலாஸ்டிக் தான் நாட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். ஸோ அதனால தான் நான் இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம 2 சைட்லேயுமே பீட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இதனுடைய மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு 7 இன்ச்சு சைஸில் நமக்கு ப்ரேஸ்லெட்டு அந்த லென்த்து வேணும். 7 இன்ச்சோட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணும்போது நம்மளுடைய ஹேண்டோட சைஸுக்கு கம்மியாக மட்டும் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால ஒரு பாயிண்ட் அல்லது 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நமக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் கை
ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையும் நம்ம பீட்ஸு ஃபுல்லாக ஆட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போடும்போது ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த 3 லேயரையுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் வந்து நாட் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து இருக்கக்கூடிய பீட்ஸுக்கு உள்ளாடி வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து இன்னும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நாட் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி க்ளூ வந்து உள்ளே விட்டுட்டு க்ளூ போட்டிங்க அப்படின்னா எலாஸ்டிக் இன்னும் வந்து வெளியில் தெரியாது, உங்களுக்கு நீட்டாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் 2 இதுலேயும் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்ச் மாடல் ப்ரேஸ்லெட் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி மாடலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்சோட ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பு 2வது போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக்கும் பீட்ஸும் மட்டும் வாங்கி நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வாட்ச் மாடல் ப்ரேஸ்லெட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.